என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதல்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் அன்னாள். நான் இந்த சாட்சியோடு கூட தேவ வார்த்தையும் நாளையில் பேச இருக்கிறேன். அதாவது என் வாழ்க்கையில் தேவன் செய்த இந்த மாபெரும் நன்மையான காரியத்தை ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய தாய் வீடு வாலாஜா பக்கத்தில் குடிமல்லூர். என்னுடைய தாய் தகப்பனுக்கு 4 பிள்ளைகள். அதாவது பையன் இல்லை, 4 பேரும் பெண்களே. நாங்கள் பெண் பிள்ளைங்க. 6 மாத குழந்தையாக இருக்கும்போது என் தாயார் இறந்து விட்டாங்களாம். நான் லாஸ்ட்டு. எனக்கு மூத்தவங்க 3 பேர் அக்கா, நான் தான் கடைசி. 6 மாத குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய தாயார் மிக ஏதோ பலவீனப்பட்டு இறந்து போனார்கள். அதன் பிறகு என் தகப்பனார் எங்களை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தார். யாரையும் எங்களை ஸ்கூல் பக்கமே போக இல்லை, எங்களை படிக்க வைக்கல எங்கள் அப்பா. அதனால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பெரியங்களான பிறகு ஏதாவது ஒரு வேலை செய்து அப்படியே காலத்தை கடத்தி என்னுடைய பெரிய சகோதரி அவங்க பேர் ஓசனமங்காய். அவங்க முதல்ல கிறிஸ்துக்குள்ளே திருமணம் செய்து கொண்டு போனார்கள். நாங்கள் இந்து குடும்பம், இயேசு கிறிஸ்து பற்றி அறியாதவர்கள். அவங்களே கிறிஸ்டினில் என்னுடைய சகோதரி திருமணம் செய்து கொடுத்தார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு என்னுடைய சகோதரிக்கு திருமணம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது என் சகோதரி 2 பேருக்கு திருமணம் செய்து போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் இருந்தோம், நானும் இன்னொரு அக்காவும். அந்த அக்காவும் திருமணம் செய்து கொண்டு போயிட்டாங்க. நானும் என் அப்பாவும் இருந்தோம். மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. அப்படியே இருக்கிற நாட்களில் எனக்கும் ஒரு திருமணத்தை என்னுடைய மூத்த சகோதரி அக்கா ஓசனமங்க அவங்க இருக்கிற அதாவது ராணிப்பேட்டை பக்கத்தில் மணியம்பட்டுன்ற ஒரு கிராமத்தில் அக்கா ஊர். அதே ஊரில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. திருமணம் செய்து வைத்த பிறகு எனக்கு 3 குழந்தைகள் பிறந்தார்கள். ஒரு முதல் பையன், 2வது மகள், 3வது மகள். 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். கொஞ்சம் சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது நான் மிகவும் பலவீனப்பட்டு போனேன். என் தாயார் எப்படி ஒரு பலவீனப்பட்டு செய்வினால் அவங்க பாதிக்கப்பட்டார்கள், அதே போல் எனக்கும் செய்வினால் பாதிக்கப்பட்டு மிகவும் ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் முடியாது, டாக்டராலே முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டவளாக இருந்தேன் நான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எங்கெங்கே கூட்டி கொண்டு போயெல்லாம் இந்த குறி கேட்குற இடத்துலலாம் கொண்டு போய் பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. கடைசியில் மறிக்கிற ஒரு தருவாயில் தான் ஒரு சகோதரி மூலியமாக நான் ஒரு சின்ன குடிசை வீடு கட்டியிருந்தேன். அந்த குடிசை வீட்டுக்குள்ளே என்னால் போகவே முடியாது. குழந்தைங்க 3 பேரும் பார்த்து அழுவ ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய சகோதரி 2வது சகோதரி வீட்டுக்குள்ளே தான் நான் இருந்தேன். அவங்க என்னை பார்த்துக்கினாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிகவும் படுத்த படுக்கையாக இருந்தேன். எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக இருப்பேன். ஒரு சகோதரி அந்த வழியாக போகிறவங்க பார்த்துட்டு இங்கே ஆந்திராவிலேருந்து ஒரு பாஸ்டர் இங்கே வந்திருக்கிறாரு, உங்கள் தங்கச்சி அங்கே கூட்டின்னு வாங்க, கண்டிப்பாக சுகம் ஆகிடும் அப்படின்னு. அப்போ அவங்க சில சாட்சியெல்லாம் என் சகோதரி இடத்துல சொல்லியிருக்காங்க. நம் நினைவுகளே மறந்து போனேன். நான் நினைவை மறந்து மறிக்கிற தருவாயில் இருந்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என் கணவர் பிள்ளைகளை முகங்களெல்லாம் மறைக்கப்பட்டது. அப்படியே இருந்த நாட்களில் என் கணவர் சொல்லியிருக்கிறா, மறித்தாலும் இந்துலேயே மறித்து போட்டோம், கிறிஸ்துக்குள்ளே வேணாம் அப்படின்னு. என் சகோதரி எங்கெங்கே கொண்டு போய் பார்த்தோம், ஆனால் நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நாங்கள் இருக்கிற பக்கத்தில் தான் சாமி நகர்ன்ற ஒரு கிராமத்தில் இப்போ என்னுடைய பாஸ்டர் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார். அங்கே ஒரு 2 வீடு வாடகை எடுத்து அதில் அவருங்க ஆராதனை செய்து கொண்டு இருந்தாங்க. என்னை அங்கே அப்படியே தூக்கி சைக்கிளில் உட்கார வச்சு தள்ளின்னு போயிட்டு அங்கே படுக்க வச்சு அதன் பிறகு அவங்க ப்ரேயர் பண்ணி
கொண்டு வந்தாங்க. என்னால் அங்கே கூட்டின்னு போகிறதுக்கு யாருமே இல்லை. கணவர் வேலைக்கு போயிடுவார். அதன் பிறகு அருமையான ஊழியக்காரரும் அம்மாவும் வந்து எனக்கு வீட்டிலேயே ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணேன்னு அந்த நாட்கள் வந்து ஜனமாக கடவுள் எனக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து உருக்குலைந்து போய் கொடுந்த என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து மீண்டும் ஜீவனோடு கூட ஜீவிக்கிறார் என்ற அந்த வார்த்தையின்படி எனக்கு மறு ஜீவனை கடவுள் கொடுத்தாரு. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எனக்கு மறு ஜீவனை அவர் கொடுத்தாரு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். இனி வாழ்ந்தான் ஆண்டவரை உமக்காக தான் வாழ்வேன், உங்கள் ஊழியத்தை செய்வேன், எனக்கு மறுஜீவனை கொடுங்கன்னு சொல்லி அழுத போது ஆண்டவர் மறுஜீவனை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து அப்படியே ஒரு மாதத்துக்குள்ளே என்னுடைய சரீரத்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரிந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன். இப்படியா இருக்கிற தருவாயில் கூட முதல்ல என் மகனும் நானும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம். என் கணவர் கூப்பிட்டா நீ சுகமானே அனுப்போ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். என் பிள்ளைங்க எல்லாம் கூட குட்டி குட்டி பசங்க, அந்த 2 பெண் பிள்ளைங்களும் அப்படியே இருந்தபோது நானும் என் மகனும் முதல் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம் என்னோடய சபையில். அதன் பிறகு ஆண்டோட வார்த்தையின்படி எனக்கு வந்து படிப்பறி கிடையாது, ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. பாஸ்டர் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த வசனத்தெல்லாம் கேட்டு அதன்படி நடந்தால் கர்த்தர் இன்னும் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் அப்படின்னெல்லாம் சொன்னார். அதெல்லாம் கேட்டு விசுவாசித்து இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவரை நம்பினேன். அதன் பிறகு என்னுடைய சகோதரி வீட்டிலேருந்து ஏன் அந்த வீட்டுக்கு நான் போகக்கூடாதுன்னு 1 மணிக்கு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்படியா கூட பார்த்தபோது என் சகோதரி சாவி கொண்டு போய் அந்த வீட்டில், அந்த குடிசை வீட்டில் நான் கதவு சாத்திட்டு ஜெபித்தேன். நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யலை ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் அப்படின்னு. அங்கேருந்து என் சகோதரி வீட்டுக்கிட்ட போகிற மட்டும் என்னால் போக முடியல, அப்படி இருந்தது. அப்போ அந்த வீட்டில் ஜெபித்த போது என்னை அறியாமல் நான் என்ன ஒரு தவறு செய்யலைன்னு சொல்லும்போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் சோறுக்குள்ளே ஒரு திரை போல், ஒரு சினிமாவில் எப்படி திரை படம் போகுமோ அதே போல் என் பாவத்தை காண்பித்தார். அப்போது ஆமாண்டவர் இந்த பாவத்தை எல்லாம் நான் செய்தேன்னு சொல்லிவிட்டு அந்த பாவங்களை அறிக்கிட்டு அழுத போது அந்த ஆவி என்னிலிருந்து அந்த மாந்திரிக ஆவி வெளியே போனது. கூக்குரல் இட்டுக்கொண்டு பயந்துட்டேன். அப்படியே தானாக விழுந்துட்டேன். கீழே விழுந்து பார்த்தேன்னா ஒரு 10 டியூப் லைட் போட்டால் எவ்வளோ வெளிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் என் கண்ணில் அடித்தது அந்த குடிசை வீட்டுக்குள்ளே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பரிபூர்ணம் அப்படியே உடம்பெல்லாம் லேசாகிடுச்சு. இங்கேருந்து போகிறேன், ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்கிறேன், இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, கடவுள் உன்னை தொட்டார், நல்ல சுகம் தந்தாருன்னு சொல்லிவிட்டு அவர் இதோட கடவுள் பிடிச்சிக்குவோம். அதன் பிறகு நாங்கள் ஆண்டவராகிய இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக அவரை நேசிக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு ஊழியக்காரரோடு சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்வேன். நான் போய் ஊழியக்காரரோடு எங்கே போனாலும் சாட்சி சொல்லுவேன், சிறுவர் ஊழியத்தெல்லாம் செய்வோம். அப்படியே இருந்த நாட்களில் தொடர்ந்து ஊழியத்தின் பாதையிலே கடவுள் என்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சுருக்கமாக ஜெபிக்க இருக்கிறேன். நாகும் 1ஆம் அதிகாரம் நாகும் அதாவது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, சிதறடிக்கிறவன் முகத்திற்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நமக்கே தெரியாமல் சத்ரு, அரண் அதாவது சிதறடிக்கிறவன் சத்ரு நம்ம குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் பல போராட்டங்களை, பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, சிதறடிக்கிறவன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். அப்போது முகத்திற்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். அப்போனா அரணா குடும்பம், அரண் ஒரு குடும்பம், நம்ம வீடு,
நம்ம இருக்கிற சபை, நம்முடைய சமுதாயம், நம்முடைய தேசம், இதெல்லாம் ஒரு அரண். அப்போது நாம் அந்த அரண்குள்ளே இருக்கிறோன்னா நாம் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். அப்படியே அந்த வீடுகளுக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கணும். வருகிற சத்துருவின் போராட்டத்தெல்லாம் ஆண்டவர் முறியடிக்கும்படியாக நாம் ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, வழியை காவல் பண்ணு. சத்துரு எல்லா வழியும் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்க பார்ப்பான். ஆசீர்வாதமான வழிகளை, சரீர சுகத்தை, அப்படியே பல போராட்டங்களை, பிரச்சனைகளை, நம்ம வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் அவன் என்ன செய்வான்னா அடைக்க பார்ப்பான். அப்போது வழிகளை என்ன பண்ணுமா, காவல் பண்ணு. அப்போது ஏன் பெரிய பெரிய கம்பெனிலெல்லாம் வாட்ச்மேன் வைக்கிறாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய வீடுகள், அரண்மனைகள், பெரிய பங்களாங்க, அந்த வீட்டுங்களெல்லாம் வாட்ச்மேன் இருப்பாங்க. ஏன் இருக்கிறாங்க? வாட்ச்மேன் எப்பவுமே நைட்டில் இருப்பார், பகல் இருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே புகுந்த அந்த உடைமைகளை யாரும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு அதை காக்கும்படியாக தான் வழிக்கு காவல் பண்ணு. அப்படின்னா நாம் ஜபம் வாழ்க்கையில் ஜெபிக்கும்போது தான் வழியை காவல் பண்ண முடியும். அப்போ அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அப்போது நம்ம அறை என்பது இச்சைகள், பாவங்கள், அது எல்லாம் வெறுத்து நாம் கெட்டியாய் கட்டிக்கொள்ள அப்படின்னா பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், பலனை மிகவும் சிறப்படுத்து. பலவீனமாக இருந்தால் கூட நாம் பலனாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், என் பலவீனத்தில் மிகவும் நான் என்ன சொல்கிறேன், என் பலவீனத்தில் உன் பலன் பூரணமாக விளங்கும்படி என் பலவீனத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன். யாராவது பலவீனமாக இருக்கும்போது சந்தோஷப்படுவாங்களா? படணும், சந்தோஷப்படணும். ஆண்டவரே, இந்த பலவீனம் எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த பலவீனங்கள் எல்லாம் கடந்து போகும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பலவீனங்களை மிகவும் ஸ்திரப்படுத்து. அப்போது இப்போது மேலே இடத்துலேருந்து மழை பெஞ்சு ஆற்றுல வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்னொரு அணை இருக்குது இல்லையா, அங்கே தகவல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெள்ளம் வந்துன்னு இருக்குது, அந்த ஆற்றுக்குள்ளே ஆடு மாடு மனுஷர்கள் விறகு வெட்டுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தப்பி வைக்கும்படியாக அங்கேருந்து இவங்களுக்கு ஒரு தகவல் வரும், சீக்கிரமாக அணை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அணை திறந்து விட்டு இருக்கும். அப்போது அந்த அணை போடலைன்னா அந்த வெள்ளம் எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிடும். அணை போட்டாங்கன்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் அந்த தண்ணி வரும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த தகவல் கேட்டு உடனே மொத்தம் அணை போட்டுட்டு ஒரு எச்சரிப்பு பண்ணுவாங்க, சீக்கிரமாக எல்லாம் வெளியேறுங்க, ஆற்றை விட்டு வெளியே போயிடுங்க, வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபித்தா தான் வாழ்க்கையில் கடவுள் நல்ல பரிபூர்ண ஒரு நன்மையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார். நம்ம குடும்பத்தை பாதுகாப்பார், நம்ம சபையை பாதுகாப்பார், நம்ம தேசத்தை பாதுகாப்பார். நாம் ஜெபிக்காவிட்டால் இப்படிப்பட்ட அதாவது சிதறடிக்கிறவன் தேசத்தையும் சபைகளையும் நம்ம குடும்பங்களையும் நம்ம சொந்த பந்தங்களையும் எல்லாரையும் சிதறடிக்க, எல்லாருக்காக நாம் ஜெபிக்கணும். சிதறடிக்க அவன் வரான். அப்போது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா, அணை போடணும். ஜபம் என்கிற அணையை போடணும். ஏசப்பா, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்களோட சபைகளை பாதுகாத்துக்க, எங்கள் ஊழியக்கார குடும்பங்களை பாதுகாத்துங்க, சபை மக்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க, தேசத்தில் இருக்க ஜனங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜப வீரர்களாக நாம் இருக்க வேண்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய கரங்களில் தான் இந்த தேசத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஜெபிக்க நாம் மறக்கவே கூடாது. எப்போவுமே எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்துலையும் ஜபத்தை மறந்தோம்னா சிதறடிக்கிறோம், வந்துடுவான் குடும்பத்தை. அதாவது
ஆண்டவர் சொல்லுவார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறுக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்லுவார். அப்போ இமைனா இந்த கண்ணு மூடி இப்படி திறக்கிறதுக்குள்ளேயே சிதறடிக்கிறோம் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணிவிடுவான், என்னென்ன பண்ணி விட்ருவான், விட்டுருவார். அப்போது அவர் விடும்போது சிதறடிக்கிறோம் நம் குடும்பத்தை பல விதமான கோணலங்களில் சிதறடித்து விடுவோம். அதனால் அன்பு சகோதரனே சகோதரியை கேட்குற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், மிகவும் ஜெபிக்கிறவர்களாயிருங்க. இதை கேட்குற யாவருக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நான் உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறேன். என் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, நம்முடைய இந்தியா தேசத்துலேருந்து வெளிநாடுகளில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்காக, வெளிநாட்டில் இருக்கிற எல்லா ஜாதியார், ஜனத்தார், பாசக்கார் யாவருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அனிதனமும் நான் ஜெபிப்பேன். அதே போல் நீங்களும் ஜெபிங்க. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்தார். இன்னும் சாட்சி இருக்குது சொல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையும் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி நான் முடிக்கிறேன். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த யூடியூப் மூலமாக அன்பு சகோதரனே சகோதரி, அன்பு தாய் தகப்பனே, வாலிப பிள்ளைகளை சந்திக்கும்படியாக இந்த வார்த்தை அநேகர் கேட்டு பயனடையும்படியாக அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே சத்ரு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தையும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன் ஆண்டவரா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அப்பா, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், அரணை காத்துக்கொள், வழிக்கு காவலோய் என்று சொல்லி இதோ ஜெபிக்கிறேன் ஆண்டவரா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பாதுகாத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜபங்களை கேட்கறதுக்காக நன்றி. எங்கள் குடும்பங்களையும் கரத்தில் தருகிறோம். பொறுப்பெடுத்து நடத்த ஆசிரியது இயேசு நன்றி கொள்கிறோம் பிதாமே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.